ஹாய், நான் ப்ரீத்தி. ஐம் அன் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். அதோட ரொம்ப ப்ரௌடான விஷயம் என்னென்னா, நான் எல்எல்சி திரு மணிகி சாருடைய ஸ்டூடெண்ட். நான் அவர்கிட்ட கோர்ஸ் முடித்து ஒரு 3 வீக்ஸ் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளுமே நான் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிட்டேன். ஐ மீன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு பாப்புலரான எஃப்எம்லேருந்து என்னை ஸ்டோரி நரேஷன் ப்ளஸ் ஆடியோ புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்காக பேசி இப்போது அவங்கக்கிட்டேயுமே நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறேன். சிரிக்கங்களா, நல்லா கேட்டுக்கங்க. என் மருமகமா எனக்கு என் பொண்ணை தவிர வர்ற எவ்வளயாச்சும் கட்டி கொடுக்கணும்னு இந்த ஊருக்காரி ஒருத்தி நினைச்சா பிச்சு புடுவ புச்சு. அருப்புக்கோட்டைக்கு போய் அருவாமனை வாங்கி ஆற மாட்டேன், விளக்குமாற வாங்கி ஆறுவேன், விளக்குமாற. ஸோ இதை நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ தான். பிகாஸ் சாருடைய கைடன்ஸ் மூலியமாக அவர் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சிங், அதனால தான் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த கோர்ஸ் நம்ம சேரலாமா இல்லை வேண்டாவா, இல்லை நிறைய டவுட்ஸ் இருக்கும். ப்ளஸ் நிறைய பேர் பேஷனோட இன்ட்ரெஸ்டோட வாய்ஸ் ஓவர் மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சாருக்கு கால் பண்ணி ஜஸ்ட் அவர்கிட்ட நீங்கள் பேசினாலே உங்களுக்கு ஒரு தரோ கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் இந்த கோர்ஸ் பற்றி. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன் தைரியமாக, பயப்படாமல். ஸோ அதனால தான் இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கேன்னா, எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை வாய்ஸ் ஓவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக சாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். நான் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வருதுன்னா, நான் இப்போ ஒரு ஹோம் ஸ்டுடியோ வீட்லேயே போடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வருது. இது நம்ம வீட்டில் இருந்து கூட இதை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா வெளியே போய் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வீட்லேயே ப்ராஜெக்ட்ஸும் வருது. ஸோ அதனால இது ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யோசிச்சுட்ருக்கவங்க மிஸ் பண்ணாமல் சாருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஷைன் ஆகுங்க. அண்ட் லாஸ்ட்டாக சார் ரொம்ப தேங்க்யூ சார். பிகாஸ் நீங்கள் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் கொடுத்த கோச்சிங்கில் தான் எங்கே போனாலும் நான் சீக்கிரமாக என்னோடய வாய்ஸும் சரி எல்லாமே சீக்கிரமாக செலக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ண விதம் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உடனே கிராப் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. சார்கிட்ட பேசி அவர்கிட்ட கைடன்ஸ் வாங்கி நீங்கள் ஷைன் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிஜி அவ்வளோ ஆசை இருந்தாலும் சரி, ஆர்ஜே அவ்வளோ ஆசை இருந்தாலும் சரி, நியூஸ் ரீடிங் அந்த டப்பிங் வேணும், லைம்லைட் இன்ஸ்டியூட் உங்களுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஒட்டு பேசுங்க, டைலாக் பேசுங்க, ஒட்டு போங்க. ஏய் 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 அவ்வளோ இருக்கு. இப்படி பேசுறோன்றத அவர் மைண்ட்ல இது பண்ணிட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. வாய்ஸ உடைச்சு உள்ள போ. ஆர்ஜே இருக்காங்க, விஜே இருக்காங்க, நியூஸ் ரீடிங் இருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்பதான் சாரோட அந்த யூடியூப் சேனல் பார்த்தேன். அதனால உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு செய்தி வாசிப்பு சொல்லி கொடுத்த என்னுடைய குருநாதர் திரு மணிகை அவர்களை இந்த நேரத்துல நான் சொல்லியே ஆகணும். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறது. சார் ஒரு சன் டிவி நியூஸ் ரீடர், எல்லாத்துக்கும் சலிக்காம ஆன்சர் பண்ணுவாரு. வணக்கம், தலைப்பு செய்திகள். இது புகழும் பணமும் கொற்ற இடம். இந்த ஃப்ரெஷ் வாய்ஸஸ் எங்க இருக்குன்னா பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க 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 உங்களை தான் தேடுது இந்த இண்டஸ்ட்ரி. வாங்க வாங்க.